இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் குருமா. இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். காலையில் லஞ்ச் பேக் பண்ணுறவங்க கூட சுலபமாக செய்திடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். குருமா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உடைச்ச கடலை, 3/4 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுமே நான் வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து அரைக்கிறதுனால வாசனையும் நல்லாயிருக்கும், கசகசாவும் சீக்கிரமாக மசிஞ்சிடும். கூடவே ஒரு 5-6 பீஸ் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இதை அரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். குருமாவுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள்: கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு பே லீஃப் போட்டிருக்கேன். போட்டு வெங்காயம் செவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப செவக்கணுன்றதில் பிங்கிஷாக வந்தால் போதும். அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்து 200 கிராம். ஒரு நாள் ஆகிட்டதுனால மஷ்ரூமோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ வந்து அந்த மஷ்ரூமில் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து வச்சுருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். பார்த்திங்களா தண்ணி எந்த அளவு விட்டுருக்குன்னு. இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காரம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் மஞ்சள் பொடி சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிடலாம். மூடிட்டு வெயிட் போடுங்க. ஒரு விசில் வந்தாலே போதும். மஷ்ரூம் நல்லா சாஃப்ட் தானே, சீக்கிரமாக வெந்துடும். ஸ்ட்ரீம் அடங்குறத ஓப்பன் பண்ணி பாருங்கள். திறக்கும் போதே குருமாவோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம். ஒரு கொதி வந்தாலும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மஷ்ரூம் குருமா பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. யம்மியாக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணுறவங்களா இருந்தாலும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் செய்யலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சஞ்சய் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.